Hi students, this is Govindraj from Tripur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவி, இன்னைக்கு நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் ஹவு டு கெட் சென்டம் இன் பேப்பர் ப்ரெசன்டேஷன். நம்ம எப்படி பேப்பர் ப்ரெசென்ட்னா சென்டம் வாங்கலாம் அப்படின்றக்கான ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன் ரொம்ப நீட்டாக பண்ணியிருப்பாங்க. ஸோ கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் இந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, எடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் ஜாமெண்ட் எழுதியிருக்காங்க. நீங்கள் வந்து ஆல்ரெடி எப்படி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களோ அப்படியே யூஸ் பண்ணிங்க. எடுத்தோன்னு 1 மார்க் எழுதினாலும் சரி. ஸோ உங்கள் டீச்சர்ஸ் எப்படி சொல்ல இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்க. இந்த ஸ்டூடெண்ட் இல்லை நம்ம எப்படி சார் எழுதுனா, ஸோ இந்த மெத்தட் என்னை கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் தெளிவாக போட்டுறேன். கிவன் இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 2024 பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் ஆன்சர்ஸோட பார்க்க போகிறோம். கிவன் போட்டு டயாமீட்டர் ரேடியஸ் மாட்டி டிஸ்டன்ஸ் எழுதிட்டு ரப் டயக்ராம் ஃபேர் டயக்ராம்லாம் நீட்டாக எழுதிட்டு அது கீழே வந்து ஃபேர் டயக்ராம் போட்டுருக்காங்க. மெஷர்மெண்ட் எல்லாம் நீட்டாக எழுதியிருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான லென்த் ஆஃப் த டேஞ்சன்ட் எழுதி அதுக்கான ஆக்சுவல் பாயிண்ட் வந்துச்சுன்னா ஃபுல்லாக எழுதிங்க, இல்லை வந்து அப்ராக்சிமேட்ல ஸோ நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணிடுங்க. இதே மாதிரி எழுதிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்கணும் பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் நீட்டாக போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாருக்கும் டவுட்டு, கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதணுமா சார் எழுத வேண்டாமா சார், நீங்கள் படிச்சிங்கன்னா அல்லது வந்து ஓனாக எழுதுற மாதிரி ஒரு 5 பாயிண்ட் எழுதி விட்டுருங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எழுதுறதுக்கு இதில் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிங்க. ஸோ ஓவராலாக நீட்டாக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க, 1 மார்க் 14 1 மார்க்கும் நீட்டாக ப்ரெசென்ட். அதுக்கு ரஃப் ஒர்க் ஏதாவது இருந்தால் சைடில் பண்ணிக்கலாம். ஸோ வித் ஆப்ஷன் இந்த ஸ்டூடெண்ட் எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஆப்ஷன் எழுதி அதுக்கான ஆன்சர் எழுதிக்கிறாங்க. நீங்களும் இதே மாதிரி ஆப்ஷன் எழுதி நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஏன்னா 1 மார்க் வந்து நம்ம ஃபுல் மார்க் வாங்கினா முதல்ல நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் 2019 2024 வரைக்கும் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஏ கொஸ்டின். இது எல்லாமே நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ்னு அப்லோட் பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து 2 மார்க் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கிவன் சொல்யூஷன் போட்டு கிவன் எழுதிட்டு அதுக்கப்புறம் 2 5 டேரக்டாக எழுதியிருக்காங்க. ஒவ்வொரு கொஸ்டினும் நம்ம ஸ்டூடெண்ட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கிவன் எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்கிறது அதுக்கான ஃபார்முலா எழுதி ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸ் நீட்டாக போகிறோம். ஃபைனலாக ஆன்சரும் வந்து பார்த்தீங்கன்னா புட் த பாக்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த பாக்ஸ் போட்டிருப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 17 பாருங்கள், நீட்டாக கிவன் எழுதியிருக்காங்க. கம்பேர் வித் எழுதிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான பாயிண்ட் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சொல்யூஷன் இது வந்து அல்ஜிப்ரால் இருக்கிறது கேன்சல் பண்ணிட்டு ஆன்சர். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 19 பாருங்கள், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா கம்பேர் பண்ணுறது, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் பி பை ஏ, ஆல்ஃபா பீட்டா சி பை ஏ கம்பேர் பண்ணக்கூட நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். அதுக்கப்புறம் 20th கொஸ்டின் ஜாமெண்ட்ரி கேட்டிருக்காங்க. இதை பற்றி பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணி பித்தாகரஸ் தியரம் எழுதி அதுக்கான ஸ்டெப்ஸ் ஃபுல்லாக சைடில் இருக்கும் பாருங்கள். அடுத்து நம்ம பார்த்தா கொலினியர் அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்ணி ஏ அண்ட் பியோட வேலை கண்டுபிடி 21. ஸோ ஃபார்முலா எழுதியிருக்காங்க. அந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபார்முலா மெத்தட்லையும் போடலாம், அங்கே டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட்ஸ் எழுதி அந்த மெத்தட்லையும் போடலாம். ஆன்சர் கரெக்டாக வெரிஃபை பண்ணி நீட்டாக போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 22 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஒரு ஸ்லோப் சொல்லும்போது நமக்கு சொல்லுங்க இப்போ ஈக்குவேஷனல் ஸ்டேட்மென்ட்ஸ் y மைனஸ் y1 ஈக்குவல் டு m இன்ட்டு x மைனஸ் x அது ரொம்ப நீட்டாக பண்ணி இந்த ரெக்வயர்ட் ஸ்ட்ரெயிட் லைன் எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரேஞ்ச் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ரேஞ்ச் எல் மைனஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் அது கேன்சல் பண்ணி போகிறதாங்க. நெக்ஸ்ட் 28 லாஸ்ட் இயர் வந்து கிரியேட்டிவ் கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க. எஸ் ஷேப் கண்டு 23 and 12 ஸோ அதுக்கான ஃபார்முலா ஏக்யூ ஏ ஈக்குவல் பிக்யூ ப்ளஸ் ஆரில் நீங்கள் இந்த மெத்தடில் போகலாம், இல்லை எந்த மெத்தட்லாம் போட்டுக்கலாம். டேரெக்டாக வந்து ஃபேக்டர் மெத்தடில் போகலாம், லாங் டிவிஷன் மெத்தடில் போடலாம். ஸோ எந்த மெத்தட்லாம் போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு டேரெக்டாக ஆன்சர் 1 தான் வரும். ஸோ அதுக்கப்புறம் 5 மார்க் கொஸ்டின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. முதல்ல கிவன் எழுதி டு வெரிஃபை ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சின்னு எழுதிட்டு ஸோ அதுக்கான முதல் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஏ கிராஸ் பி யூனியன் சி கண்டுபிடிச்சிட்டு ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்கு வெரிஃபை எழுதி ஃபஸ்ட்டு 5 மார்க். 30th இருக்க ஏரோ டயக்ராம் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஏரோ டயக்ராம் எழுதி ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தா டேபிள் ஃபார்ம், செட் ஆர்டர் ஃபார்ம், கிராஃப் அதுக்கெல்லாம் நீட்டாக எழுதியிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா செகண்ட் சாப்டர்லேருந்து தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்மா கே தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே பார்த்து கியூப் ஃபார்முலா. அப்போ சிக்மா கே பார்த்தீங்கன்னா கே பார்த்தா 1 to n சொல்லும் போது n n plus 1 by 2 the whole square கம்பேர் பண்ணி அதுக்கு சால்வ் பண்ணியிருக்கான ஆன்சர் ஸ்டெப்ஸ் ப்ளஸ் சைடில் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்கொயர் ரூட்ஸ் ரொம்ப சிம்பிள். ஸோ நீட்டாக பார்த்தீங்கன்னா அதுக்கான ஸ்டெப் 1 ஸ்டெப் 2ன்னு சொல்லிட்டு நீட்டாக இவங்களும் வந்து எழுதினா ஃபைனலாக மாடலாக பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆன்சர் தட் மீன்ஸ் வந்து மாடுலர் போட்டு ஸோ அதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் எழுதிடும். அதுக்கப்புறம் கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கிவன் கொடுத்து ஷோ ஏ ஸ்கொயர் மைனஸ் 5a ப்ளஸ் 7i2 அதை எழுதி முதல்ல ஏ ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டு மைனஸ் 5a கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் 7i2 கண்டுபிடிச்சிட்டு அது ஓவராலாக கம்பேர் பண்ணி அதுக்கான ஆன்சர்னா ஸோ லாஸ்ட்டாக வந்து ப்ரூவ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேல்ஸ் தியரம் பார்த்தீங்கன்னா பேசிக் ப்ரொபோர்ஷனல் தியரம். ஸோ 3 தியரம் கட்டாயம் படிங்க. ஸோ ஏபிடி ஆங்கிள் பைசெக்டர் தியரம், பேசிக் ப்ரொபோர்ஷனல் தியரம், அது தேல்ஸ் தியரம், அப்புறம் வந்து பித்தாகரஸ் தியரம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் கொஸ்டின் கொடுத்துருக்கோம் கான்கரண்ட் அதில் பார்த்தா மீடியன்ஸில் கம்பேர். ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா பித்தாகரஸ் தியரமோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் பைசெக்டர் தியரம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு கிவன் அது டயக்ராம் கிவன் டு ப்ரூவ் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரூஃப் அதுக்கான ரீசன் ஃபுல்லாக சைடில் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக கேன்சல் பண்ணி போடக்கூடிய கான்செப்ட். அடுத்து நம்ம பார்த்தா மென்சுரேஷன் வந்து கேட்ட சமயம் வாலிமா பிரச்சனை டயக்ராம் போட்டுட்டு டயக்ராம் போடணும் மெசர் இல்லைன்னா டயக்ராம் கட்டாயம் போடுங்க. அதுக்கான மெசர் எழுதிட்டு கிவன் இது பிரச்சனை பக்கெட் சம் சொல்லுவோம். ஸோ அதுக்கான ஃபார்முலா அதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து மறக்காமல் ஃபைனலாக வந்து சென்டிமீட்டர் கியூப் போட்டுருங்க. அதுக்கப்புறம் 40th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்னா
இந்த ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து அசியூம்டு மீன் மெத்தடில் போட்டிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சிவி கண்டுபிடி, தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் கண்டுபிடி சிக்மா பை எக்ஸ் பார் இன்டு 100% அதுக்கான சால்வ் பண்ணி ஸ்டெப்ஸ் ஃபுல்லாக பாருங்கள், சைடில் இருக்க மல்டிபிகேஷன் அது ஃபுல்லாக கட்டாயம் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. நிறைய பேர் எரேஸ் பண்ணி விடுங்க, அது எரேஸ் பண்ணி சைடில் இருக்க ஸ்டெப்ஸ் அப்படியே விடுங்க. அதுக்கப்புறம் வந்து டைஸ் சம்மில் ஸோ 2 டைஸ் பார்த்தீங்கன்னா 2 டைஸ்க்கான கான்செப்ட் என்ன ஆஃப் 36 எழுதிட்டு அதுக்கப்புறம் ஏ அது பி கண்டுபிடிச்சிட்டு ஜென்ரலாக வரக்கூடிய ஃபார்முலா பி ஆஃப் ஏ பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் எழுதி எழுதும். அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் கம்பல்சரியில் கிடையாது கிரியேட்டிவ் கொஸ்டின் 7 + 7. ஸோ இந்த ஸ்டூடெண்ட் நீட்டாக பண்ணியிருப்பாங்க, ஒரு மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 9 எழுதி ஸோ கன்சிடர் அதை எழுதிட்டு அதுக்கான ஸ்டெப்ஸ் எழுதிட்டு அதுக்கப்புறம் நீட்டாக ஃபைனலாக வந்து ஆன்சர் எழுதியிருப்பாங்க. ஸோ இது கம்பல்சரியில் கேட்ட கொஸ்டின். அடுத்து கிராஃப் மறக்காம கொஸ்டின் நம்பர் போடுறோம், ஸ்கேல் எழுதுறோம். ஸோ அதுக்கு நீங்கள் எந்த கிராஃப்னாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இது x = 25க்கான கொஸ்டின். ஸோ நீட்டாக அதை பார்த்தீங்கன்னா அப்புறம் இந்த கிராஃப் எழுதிட்டு இது என்ன வேரியேஷன் எழுதிட்டு x = k கே கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷன் எழுதிட்டு அதுக்கான பாயிண்ட் எழுதுறோம். ஸோ ஓவராலாக இந்த வீடியோவில் நம்ம பார்த்த அந்த கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியஸ் இயர் 2024க்கான பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் தான். ஸோ நம்ம என்னதான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் அது அவுட் டு ப்ரெசென்ட் த பேப்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கு நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் நிறைய வீடியோ போட்டிருக்கோம். இதுவும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வீடியோன்னு சொல்லலாம். ஸோ அந்த ரொம்ப நீட்டாக ப்ரெசென்ட் இதே மாதிரி மெத்தடை நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த 4 டேஸை சரியாக யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் மேத்ஸில் சென்டமெட்டிக்கில் நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்க கொஸ்டின் மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்களாவே போதும். ஷூராக நீங்கள் வந்து சென்டமெண்ட் நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ ஒன் செகண்ட் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் STC ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் அண்ட் ஆல்சோ ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் டு ஸ்கோர் high marks in the public exam. ஆல் த பெஸ்ட், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.